வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அதாவது லாஸ்ட் இயரில் என்டிபிசி எக்ஸாம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட 35,000 வேகன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் தான் கிளர்க், ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கலெக்டர், கூட்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ஸை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கான பே பண்ண ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருமா இல்லை எக்ஸாம் நடத்துறதுக்கான நிறைய பேர் டவுட்லேயே இருக்காங்க. இப்போ இதுக்கான நியூஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போது இதோட அஃபிஷியல் சைட்டை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அஃபிஷியல் சைட். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் இப்போ கோரிண்டம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ எக்ஸாமுக்கான ஒரு ஏஜென்சி கண்டிப்பாக இருப்பாங்க. என்ன ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு பிசி தேவை, அதாவது கம்ப்யூட்டர் தேவை. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஸ்டாஃப்ஸ் அண்ட் தென் அதுக்கேற்ற பிளேஸில் ரெடி பண்ணிவிட்டு பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது அங்கே இருந்து தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க கோரிஞ்செண்டம் 7 சென்னைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். இப்போ அந்த பிடிஎஃப் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக இந்த எக்ஸாமுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அண்ட் தென் என்ன பண்ணுவாங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் நேம் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே இந்த ஏஜென்சிக்கு மூலிமா தான் பார்ப்பாங்க. இப்போ இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறவங்களும் அண்ட் தென் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவங்களும் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் www.ireps.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. மேபி டிசம்பரில் அப்டேட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வேறு ஏதாச்சும் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.